ஒரு காரியத்தை அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிடுங்க. எனக்கு கொஞ்ச நாளா தொண்டையில் ஏதோ காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த நாளில் 2 பிரசங்கங்களை ஒரு மாதிரி இருமி எடுத்து செஞ்சு முடிச்சிருக்கேன். அதனால என் கையில் கப்பில் கொஞ்சம் சுக்கு காப்பி இருக்கு. அதனால அப்பப்போ கொஞ்சம் சுக்கு காப்பி வாயில் ஊத்துனேன்னா பிரகாசபுரத்து ஆட்கள் பிரகாசபுரத்தை நினச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சுக்கிடுங்க தயவு செய்து. ஆஹ் அதை செய்ய போகிறேன். இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கடைசி அவங்ககிட்ட யாரு அந்த கேள்வி கேட்டாங்க. என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப அக்கறையான காரியமா இருக்கு. நான் படிக்கிற காலத்துலாம் யோசிக்கும் போது முதல் நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அருள்ராஜ் அங்கிள் இந்த லைன்ல இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு கதையை சொல்றேன். 1966 வருஷத்துல என்னுடைய அம்மா அப்பா இருந்த ஊர்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இல்லை. அதனால எங்க பாட்டி வீட்டில் ரஞ்சிதம் பாட்டி வீட்டில் பிரகாசத்துக்கு கொண்டு போய் ஜேம்ஸ் ஸ்கூல்ல படிக்க என்னை கொண்டு போனாங்க. முதல் நாள் அம்மா என்னைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரே அழுக. அம்மா என்னைய தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போய் ஜேம்ஸ் ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூல்ல கொண்டு போய் முதல் நாள் முதல் கிளாஸ் முதல் டீச்சர் யாரா இருக்கும்னு நினைக்கீங்க? என்னை கொண்டு போய் ரத்னபாய் டீச்சர் கையில அம்மா விட்டாங்க. ரத்னபாய் டீச்சர் என் கையை இப்படி பிடிச்சிட்டு அம்மாட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரத்னபாய் டீச்சர் கையில இருந்து எத்தனை பேர் தப்பி ஓட முடியும்? அன்னைக்கு தொடங்கிச்சு என்னுடைய படிப்பு. நான் அதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். பிறகு கொஞ்சம் வருஷங்கள்ல நான் மதுரையில படிக்க போனேன். மதுரையில என்னுடைய வாழ்க்கை எத்தனையோ வழிகள்ல மாறுச்சு. 2 ஆசிரியர்களை நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கேன். முதல் வந்து என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்ஸஸ் கமலா ஜெகதீசன். இந்த நாள் வரைக்கும் நான் ஆட்கள்கிட்ட பேசும்போது, நான் பிரசங்கம் பண்ணும்போது, கான்ஃபரன்சஸ் போகும்போது, நீ எங்க இருந்து அப்படி ஆங்கிலத்தை படிச்சேன்ட்டு ஆட்கள் கேட்கும்போது நான் என்னுடைய டீச்சர் மிஸ்ஸஸ் ஜெகதீசனை பற்றி சொல்லுவேன். அவங்க எனக்கு எவ்வளோ காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அதெல்லாம் மறக்கலை. வேறு என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் பாஸ்டர் டேனியல் தாமஸ். உங்க சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குரூப்ல கூட வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர். அவங்க ரொம்ப அன்போட சொல்லி கொடுத்தாங்க. பிறகு அங்கேருந்து நான் கல்லூரிக்கு போனேன். ஸ்பைசர் காலேஜில் நிறைய நல்ல ஆசிரியர்கள். ஆனால் 2 ஆசிரியர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் ஆசிரியர் டாக்டர் டெனிசன் சாம்ராஜ். டெனிசன் அண்ணன் நாங்கள் என்ன படித்தாலும் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அது ஏன், அது மாறா எப்படி இருக்கும் அப்படின்னு நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. டாக்டர் கார்டன் கிறிஸ்டோ எபிரேய வேதாகமத்தையும் கிரேக்க வேதாகமத்தையும் எப்படி படிக்கணும்
அப்படின்ட்டு மூல பாஷைகளை படிக்கிறதுக்கு அவர் தான் எனக்கு முதல்ல ஊக்கத்தை கொடுத்தாரு. அதே நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கல. அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு நான் போகும்போது ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் அங்கேயும் 2 விசேஷ ஆசிரியர்கள், டாக்டர் ஜாக் தூகான் அப்படின்ட்டு என்னுடைய பழைய ஏற்பாட்டு ப்ரொஃபஸர். அவர் வேதாந்தத்தை திறக்கும் போதெல்லாம் புதுசாக படிச்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். என்னுடைய புதிய ஏற்பாட்டு சீனியர் ப்ரொஃபஸர் டாக்டர் ஜான் பாலின் இப்போ லோமலிண்டால இருக்கிறாரு. அவர் வகுப்பில் நாங்கள் உட்காந்து வெளிப்படுத்துதலை படிக்கும்போதெல்லாம் டிசர்ட் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இப்படி நிறைய அருமையான தெய்வ பக்தியுள்ள இன்னைக்கு வரைக்கும் மதிப்போடு நடத்திக்கிருக்கோம் ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் இந்த நாளில் எல்லாத்தையோடையும் மிகப்பெரிய ஆசிரியரை பற்றி நான் படித்த காரியங்கள், சில காரியங்கள் உங்களுக்கு பகிரலான்னு நினச்சேன். தொடங்குறதுக்கு சகோதரர் வாசித்தாங்க யோவான் 3வது அதிகாரத்திலிருந்து. நான் அதை சுருக்கி கொஞ்சம் வாசிக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்கு? யூதர்களுக்குள்ளே அதிகாரியான, அதை ஞாபகத்தில் வச்சிருக்கணும், அதிகாரியான முக்கியமான ஆளு நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதர் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை நிறைய வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. நிக்கோதேமு என்ற பரிசேயன். நம்ம இந்த காலத்துல பரிசேயங்கள்லாம் நினைச்சா ரொம்ப ஏளனமா பேசுறோம். பரிசேயர்களை ஏளனமா பேசாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பரிசேயர்னு அர்த்தம் என்னன்னா, கிரேக்க மொழியில பிரிக்கப்பட்ட ஆட்கள். அந்த காலத்துல மீதமான சபைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி நினைச்சுக்கிடுங்களேன். யூத நாட்டிலேயே இயேசு காலத்துல மொத்தம் 6000 பரிசேயர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தனியா இருந்தாங்க. அவளுடைய ஊக்கம், ஆர்வம், ஜெபங்கள், காணிக்கைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவங்க படிப்பு நம்ம யாரும் அவங்கள மாதிரி படிச்சது கிடையாது. அவங்க படிச்ச காரியங்கள் எல்லாம் மோசைட்ட இருந்து வந்த காரியங்களை படிச்சாங்க. இன்னார் சொல்லி அன்னார் சொல்லலாம் படிக்கல. மோசைட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லி எவ்வளவு ஊக்கமா படிச்சாங்கன்னா, வேதாந்தத்துல முதல் 5 புஸ்தகம் இருக்குல்ல, ஆதியாமம், யாத்திராமம், லேவிராமம், என்னாமம், உபாகமம், அந்த 5 புஸ்தகங்களையும் பரிசேயர்னு பட்டம் எடுக்கிறதுனால 5 புஸ்தகத்தையும் மனப்பாடம் பண்ணணும். நமக்கு எத்தனை வேத புஸ்தகங்கள மனசுல இருக்கு? என்னை பொறுத்தவரையில நான் அப்படி ஆட்களை பார்த்ததே கிடையாது. அதனால இந்த பரிசேயர்கள் ரொம்ப படிச்ச ஆட்கள், ரொம்ப சிறந்த ஆசிரியர்கள். அவங்க கீழே படிக்கணும்னா நிறைய மாணவர்கள் ரொம்ப ஊக்கமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பரிசேயர்கள்லயும் அதிகாரி, பெரிய ஆளு, சீனியர் ப்ரொஃபஸர்னு சொல்லாமே, அப்படிப்பட்ட ஆளு நிக்கோதேமு. அவரு என்ன செய்யறாரு? இயேசு இடத்துல இருந்து வர்றாரு. அவருக்கு நல்லா தெரியும் இயேசு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போல, பரிசேயர் யாரு கீழையும் படிக்கல. அவருக்கு என்ன தெரியுமோ, எவ்வளவு தெரியுமோ, வேதாமத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாரோ,
எவ்வளவு நிக்கதேமு நினைச்சாரோ நினைக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இயேசுல வந்து ரபி, பரிசேயர்கள் யாரையும் சாதாரணமா ரபின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரபி வந்து மிகவும் முக்கியமான புகழ்பெற்ற ஆசிரியர். ரபி அந்த காலத்துல நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நிறைய காரியங்களை எழுதியிருந்தாங்க. அவங்க வேதாந்தத்தை பற்றி கேள்விகள் கேட்கணும்னா அவங்ககிட்ட தான் போவாங்க மற்ற ஆட்கள். அதனாலதான் அந்த 6000 பேர் அவ்வளவு முக்கியமா இருந்தாங்க. அதனால யாருக்கும் சாதாரணமா அந்த பட்டம் கிடைக்காது. இந்த காலத்துல உதாரணமா நமக்கு இன்டர்நெட் இருக்கிறதுனால யாரும் எவரும் டாக்டர்னு பட்டம் வாங்கிடுறாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. நிறைய காரியங்களை செஞ்சா தான் ரபி அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாரியான பரிசேயன் நிக்கதேமு இயேசு நடத்திலிருந்து ரபின்னு சொல்றாரு. இதை கிரேக்க மொழியில நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சோம்னா, ரபின்னு சொல்லும்போது அவர் இயேசுட்ட என்ன சொல்றாரு, நீர் என்னுடைய எஜமானர், நீர் தான் எனக்கு முந்திய ஆசிரியர். அது ரொம்ப பெரிய காரியம். நான் நிறைய காரியங்களை படிச்சிருக்கிறேன், ஆனா நீர் தான் எனக்கு முந்திய முதலான பிரதான ஆசிரியரா இருக்கிறீர் அப்படின்னு இயேசுகிட்ட சொல்றாரு. அப்ப நிக்கோதேமு இயேசுவ ரபின்னு கூப்பிடணும்னா என்னத்தினால அவர் அப்படி கூப்பிட்டுருக்கலாம்? இப்ப இயேசுடைய ஊழியம் தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது எங்க யோவான் 3ல தான் வாசிக்கும். அவர் ஊழியம் தொடங்கி ரொம்ப நாள் ஆகல. ஆனா அதுக்குள்ள இந்த ரொம்ப படிச்ச நிபுணர், வேதத்தை முன்னாலையும் பின்னாலையும் தெரிஞ்ச இந்த பெரிய ஆளு, அவங்க கூட்டத்திலே அதிகாரியான இந்த முக்கியமான மனிதர் இயேசுவினிடத்துல வந்து ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அதை நான் கூட படிக்க படிக்க இயேசு எப்படிப்பட்ட ஆசிரியரா இருந்தாரு, ஏன் அவரை ரபின்னு நிக்கதேமு கூப்பிட்டாரு, ஏன் இயேசுவன்னா ரபி, என்னுடைய எஜமானர், என்னுடைய ஆசிரியர், நான் என்ன படிச்சாலும் சரி எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு பிரதான முன்னான முக்கியமான ஆசிரியர் நீர் அப்படின்னு நான் சொல்லணும்னா சில காரியங்களை நிக்கதேமு சொல்லி இருக்கிறாரு. 3 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு படக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன் முதல்ல இயேசு மிகப்பெரிய ஆசிரியர்னு சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த ஆசிரியர் திறந்த புத்தக ஆசிரியராக இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், காலேஜில் படிக்கும்போது சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த செமஸ்டர் பரீட்சை ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஓப்பன் புக் டெஸ்ட்னு டீச்சர் சொல்லிட்டா எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்போ அர்த்தம் என்ன? நிறைய படிக்க தேவையில்லை. ஆனால் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த காலம் போய் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஓப்பன் புக் டெஸ்ட்ல எந்த கிளாஸ்லாம் இருந்துச்சோ அந்த கிளாஸ்ல நான் படித்த காரியங்களெல்லாம் அந்த காலத்திலே போயிருச்சு. அந்த புக்கை க்ளோஸ் பண்ண உடனே போயிருச்சுது. ஆனா இயேசு வந்து அப்படி இல்லை, திறந்த புத்தக ஆசிரியராக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது அவர் கூட 12 சீடர்கள் இருந்தார்கள்னு நமக்கு தெரியும். ஆனா என்னது நமக்கு தெரியலன்னா, அந்த 12 சீடர்களையும் அவருக்கு இருந்த சீடர்கள் நிறைய பேர் மத்தியில அந்த 12 பேரையும் அவர் தேர்ந்தெடுத்தாரு. அப்ப என்ன வேதாந்த ஆழமா படிச்சோம்னா, இயேசுவுக்கு 12 சீடர்கள் மட்டும் கிடையாது, 12 பேர் பேர் போட்டிருக்கு.
நிறைய ஆட்கள் அவர் கீழே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் திறந்த புத்தக ஆசிரியராக இருந்தார். அப்படின்னா என்ன? அவர் என்ன செஞ்சாலும் அது வெளியே தெரிய வந்துருச்சு. அவர் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு செய்யல. 7 நாளும் 24 மணி நேரமும் அவருடைய மாணவர்கள் அவர் கூட இருந்து அவர் எப்படி பேசுறாருன்னு மட்டும் பார்க்கல, அவர் வாழ்க்கையை எப்படி நடத்துறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் ஒருத்தரும் கிடையாது. நாங்க கிளாஸ்ல சேர்றோம், சொல்லி கொடுக்கறத சொல்லி கொடுத்தாங்க. திடீர்னு வெளியே விளையாட்டு மைதானத்துல வேணா வேணாருன்னு பேசுவோம். சிலவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுருக்கிறேன், விளாண்டுருக்குறோம். அதோட சரி. ஒரு ஆசிரியர் என்னைய கூப்பிட்டு, ஏய் நீ வா ஒரு செமஸ்டர் என் வீட்டில் என் கூட இரு, நான் எப்படி வாழ்றேன்னு பாரு, அதை பார்த்துக்கிட்டு நான் சொல்ற காரியத்தை நீ படி அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனா இயேசு அப்படித்தான் செஞ்சார். அப்ப அவர் திறந்த புஸ்தகம்னா அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகம், ஒண்ணும் மறைக்கிறதுக்கு இல்லை. யாருனாலும் இந்த புஸ்தகத்தை வாசிக்கலாம் அப்படிங்கிறத நிக்கதேமு ஆண்டவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை அப்படியே ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தார். இந்த காரியத்தை பேசும்போது ஒரு வேத மாணவர் என்ன சொல்றாரு, இதுல என்ன படிக்கிறோம்னா இயேசுவை பத்தி, தெய்வீக வாழ்வின் மௌன மொழி சக்தி வாய்ந்தது. இயேசு யார்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்ல, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், அதை செஞ்சேன் இங்க போனேன் இந்த இதை சாதிச்சேன், சொல்லவே இல்லை. அவர் அமைதியா அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவருடைய மாணவர்கள், அவருடைய சீடர்கள் அவருடைய தெய்வீக வாழ்க்கையை பார்த்தாங்க. அதை பார்க்க பார்க்க நிக்கோதேமு இயேசுவின் தெய்வீக வாழ்க்கையை பார்க்க பார்க்க, நான் படிச்சதுக்கெல்லாம் மேல இவருடைய வாழ்க்கை ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு அவர் தீர்மானிச்சுட்டு ஆண்டவர் இயேசுகிட்ட போய் ரபி அப்படின்னு சொன்னார். அப்ப நான் இயேசுகிட்ட இருந்து படிச்சேன்னா நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய வாழ்க்கை திறந்த புஸ்தகமா இருக்குதா? என்னை பார்க்குறவங்க, என்கிட்ட பழகுறவங்க, ஊழியத்துல ஈடுபடுறவங்க, நான் எப்பவும் என் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கேனோ அதான் வெளியே வருது. என்னுடைய வாயில் என்ன வருதோ அதான் என்னுடைய செயல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களா? இல்லாட்டினா நான் ஒன்று நினைக்கிறேன், ஒன்று செய்கிறேன், ஒன்று பேசுறேன் அப்படின்னு ஆட்கள் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு நான் கேட்க வேண்டிய கேள்வி. இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான சீடர் பேரு. அதனால பின்னால என்ன எழுதுறாரு இயேசுவை பத்தி, அதை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:21-22. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சை காணப்படவும் இல்லை. இதுதான் நிக்கதேமு இயேசுகிட்ட இருந்து பார்த்தாரு. அப்ப அவரை நான் என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய ரபி அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஒரு நாள் எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி, இந்த நாள்ல நேற்றை விட நான் இயேசு மாதிரி கூட இருக்கிறேன்னா, நாளைக்கு இன்னை விட நான் இயேசு மாதிரி கூட இருக்கிறேன்னா? அது முக்கியமான கேள்வி. அது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே தான் கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா நிக்கதேமுக்கு அது ஒரு காரியம், இயேசுவை
ரபின்னு அவர் சொன்னது. ரெண்டாவது, நிக்கோதேம் இன்னொன்னு என்ன பார்த்தாரு இயேசுட்டு இருந்து? இந்த ஆசிரியர் அனைவரையும் சேர்த்து கொண்டார். அவருடைய கூட்டத்துல நீங்க வாங்க அப்படின்னு உள்ள சேர்த்துக்கிட்டாரு. அனைவரையும் ஏற்றுக்கொண்டார். ஒருத்தரையும் விடல. உங்க நேரம் இந்த நேரம், உங்க பாஷை இந்த பாஷை, அவங்க ஜாதி இந்த ஜாதி, அவங்க நாடு இந்த நாடு, அப்படி எல்லாம் இந்த காலத்துல நிறைய பேர் யோசிக்காங்க. ஆனா நிக்கதேமு இயேசுவை பார்க்கும்போது எப்படி இவரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாரு. பரிசேயர்கள் அப்படி செய்யலையே. நீங்க இவ்வளவு படிச்சிருக்கணும், அப்பதான் எங்கிட்ட வர முடியும், எங்கிட்ட பேசணும்னா நீங்க இது மாதிரி காரியங்களை செய்யணும், அது மாதிரி காரியங்களை செய்யணும் அப்படின்னு யோசித்த இந்த அதிகாரி எப்படி இந்த மனுஷன் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஏற்றுக்கொள்றாரு. நிக்கதேமிய பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன், ரொம்ப படிச்ச ஆள், பேர் போன ஆளு. ஆனா அப்படிப்பட்ட ஆளை ஆண்டவர் அவர்கிட்ட சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி அதுக்கு எதிர அந்திரேயா அப்படிங்கிற ஒரு சீடரை பார்ப்போமே. மீன் பிடிக்கிற ஆள். மீன் பிடிக்கிற ஆளுக்கு எங்க இருக்கு? யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபஸருக்கு எங்க இருக்கு? பரவாயில்ல, ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு சமாரிய பெண்ணை அவர் சேர்த்துக்கிட்டாரு. சின்ன பிள்ளைங்களை அவர் பக்கத்துல வர விட்டாரு. வேசிகள் அவரை நெருங்கி அவர் சொன்ன காரியங்களை படிக்க வந்தாங்க. இராணுவ ஆட்கள், அவருடைய விரோதிகள் கூட இப்படிப்பட்ட பேச்சு செயல்கள் வேற யாரும் செஞ்சதை நாங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்கள எல்லாம் அப்படியே அவங்க பக்கத்துல சேர்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் நிக்கதேமே பார்க்கும்போது நினைச்சிருப்பாரு, எப்படியோ இந்த ஆசிரியர் வித்தியாசமான ஆசிரியர். அதனால நான் எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும், எவ்வளவு மேல இருந்தாலும், நீர் எனக்கு எஜமான், நீர் எனக்கு ஆசிரியர், உம்மை போல நான் இருக்கணும். அதனால நான் உண்மை ரபி அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் கூப்பிட்டதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தை. எல்லாரும். யாரு வருத்தப்பட்டு பாரம் சுமந்தா இஸ்ரேல் நாட்டுல? இயேசு குடும்பத்து ஆட்கள் மட்டும்தானா? அவங்க கோத்திரத்து ஆட்கள் மட்டும்தானா? அவங்க ஊர் ஆட்கள் மட்டும்தானா? அவங்கள மாதிரி பேசின ஆட்கள் மட்டும்தானா? எல்லாரும் வருத்தப்பட்டாங்க, எல்லாரும் பாரம் சுமந்தாங்க. எல்லார்ட்டையும் இந்த ரபி, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னாரு. நிக்கதேமி மனசுலையும் எவ்வளவோ வாழ்க்கையில சாதிச்சிருந்தாலும், நானும் பாரம் சுமக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில, எனக்கும் இளைப்பாறுதல் வேணும். அதனால உண்மை என்னுடைய எஜமானாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், உண்மை என்னுடைய ஆசிரியராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என்னுடைய ரபி அப்படின்னு சொன்னார்னு நினைக்கிறேன். இன்னொரு காரியம், இந்த ஆசிரியரை பத்தி என்ன படிக்கிறேன்னா, அவர் சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் அவருடைய குறிக்கோள் ஆங்கிலத்துல எண்ட் கோல். இந்த ஆசிரியருடைய குறிக்கோள்லாம் என்ன? நான் ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்து அந்த வாழ்க்கையை மாற்றினேன்னா அவங்க அதோட நிறுத்தக்கூடாது, அவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்.
அதனால நிக்கதேமுக்கு என்ன தெரியும்? மற்ற ஆசிரியர்கள்லாம் அவங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மாணவர்கள் திருப்பி என்ன செஞ்சாங்க? அவங்க வேட சீடர்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பாத்தியாட்டு இருந்து என்ன படிச்சாங்களோ அதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏசு அப்படி செய்யல. நான் உனக்கு ஆசிரியரா இருந்தேன்னா நீ ஏன் இருந்த படிக்கும்போது நீ என்ன செய்யணும்? நீ மற்றவர்களுடைய வாழ்க்கைய மாற்றுறது உன்னுடைய வேலையா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. பேதுருவை கூப்பிட்டாரு. பேதுருட்ட ஆண்டவர் சொல்ல, பேதுரு நீ நல்லா மீன் பிடிக்கிற, நீ கூட அதிகமாக மீன் பிடிச்சு மீனவர் சமுதாயத்திலே நீ பிரசிடென்ட் ஆகிற மாதிரி மீன் பிடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நீ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க பேதுரு, என் பின்னால வா, இனிமேல் மனுஷர்களை பிடிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்ய போறேன். அந்த தான் இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நிக்கதேமைக்கு நான் இவ்வளவு நாள் காரியங்களை செஞ்சு இப்படி குறிக்கோள்லாம் இருந்துச்சு, ஆனா இப்படி நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையே, அது மாதிரி தான் நான் இருக்கணும். அதனால அவர் இயேசு எடுத்து வந்து, ரவி நீர் எனக்கு எஜமான், நீர் எனக்கு பிரதான ஆசிரியர் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கைய எப்படி இது தொடுது. நம்ம எல்லாரும் இந்த கேள்வியை கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட கூட்டத்துல நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை படிக்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்க படிக்காட்டினா தயவு செய்து படிங்க. ஆனா வேத படிக்கூடிய குறிக்கோள் எப்பவும் இதான் இருக்கணும். வேற எந்த பிரசங்கியாரு வேற என்னத்தை சொன்னாலும் ஜெபா மோசஸ் அப்படி சொன்னா அது மாற முடியாது அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்க. வேதம் படிக்கும்போது குறிக்கோள் என்ன இருக்கணும்? இயேசுவிடத்துல இருந்து இன்னைக்கு நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன். நிக்கதேமியும் இயேசுவிடத்துல ராத்திரி ஏன் பேச வந்தாரு? இந்த பேச்சு முடிச்ச பிறகு நான் இங்க இருந்து போகும்போது எப்படி வந்தேனோ அது மாதிரியே போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுல கிடையாது. நான் வந்தேன், என்னுடைய ரவி சமூகத்துல இருந்தேன், அவர்கிட்ட படிச்சேன். அதனால இந்த இடத்துல இருந்து நான் கிளம்பும்போது என்னுடைய வாழ்க்கை மாறணும். நான் என்ன புதுசா ஏதோ படிச்சிருக்கிறேன். அதனால அன்போட உங்க எல்லார்ட்டையும் சொல்றேன், நீங்க உங்க பைபிளை திறந்து தினம் உட்காரும் போது நீங்க வாசித்து முடிச்ச பிறகு இயேசுவிடத்துல இருந்து இன்னைக்கு நான் என்னதை புதுசா படிச்சேன் அப்படின்ட்டு நீங்க அதுக்கு பதில் வச்சிருக்கணும். பதில் வைக்கலன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, நீங்க ஒன்றும் புதுசா படிக்கல. அது உங்களுடைய வாழ்க்கையை அன்னைக்கு அது மாற்றாது. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் நம்ம லிங்க்ல பாக்குறேன் 22 பேர் இருக்கிறோம். 22 பேரு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம குடும்பங்கள்ல நிறைய சொந்தக்காரங்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதுக்கு இல்லை. 22 பேர் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை படிக்கும்போது இயேசுங்கிற ரபிகிட்ட போய் நான் படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு புதுசா என்னத்தை படிச்சேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம 22 பேரும் ஏதாவது புதுசா படிச்சோம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன பதில் கண்டுபிடிப்போம் தெரியுமா? நான் அதை உங்களுக்கு சொல்லி படக்குன்னு முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சு இயேசுனுடைய வாழ்க்கையை மாற்றணும், புதுசா படிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ரவியை மாதிரி நம்ம ஆகிக்கிட்டே இருப்போம். பார்த்துக்கிடுங்க என்ன எப்படி ஆகும். முதல்ல
நம்முடைய வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகமா இருக்கும். நம்ம யார்கிட்டையும் வேஷம் போட தேவையில்ல. முன்னால ஒண்ணு பேசிட்டு பின்னால ஒண்ணு செய்யணும், பின்னால ஒண்ணு பேசணும், அந்த வார்த்தையே இருக்காது. ஏன்? நம்ம ரபி, நம்முடைய எஜமான், நம்முடைய பிரதான ஆசிரியர், அவரை நம்ம பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை திறந்த புஸ்தகமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே திறந்த புஸ்தகமா தான் இருக்கணும். நான் மற்ற ஆட்களை மாதிரி மூடி மூடி வச்சு ஒளிச்சு மறைச்சு இங்க எதை செஞ்சு அங்க அதை பேசி அந்த பேச்சே இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா நீர் என்னுடைய ரபி, நீர் என்னுடைய எஜமான், நீர் என்னுடைய பிரதான ஆசிரியர். அதனால நான் அதே மாதிரி திறந்த புத்தகமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஆசிரியரை நான் தொடர்ந்து பின்பற்றி அவரை தொடர்ந்து படிக்க படிக்க அவரே மாதிரி நான் ஆட்களை நடத்த தொடங்கினேன். யாருனாலும் சரி, சொந்தக்காரங்கன்னாலும் சரி, சொந்தக்காரங்க இல்லாட்டினாலும் சரி, என் நேரம்னாலும் சரி, என் நேரம் இல்லாட்டினாலும் சரி, நான் ஓட்டுற கார் மாதிரி இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, பெரிய ஆட்கள் சின்ன ஆட்கள், அந்தஸ்து இப்படி அப்படி, வேற நாட்டு ஆட்கள், வேற ஜாதி ஆட்கள், மன்னிச்சுக்கிடுங்க சொல்றேன், யாருனாலும் அந்த நபி மாதிரி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். உன்னுடைய நண்பர்கள் யாரு அப்படின்ட்டு யாரும் கேட்டா நம்ம காட்டணும். இந்த ஆளு இந்த ஆளு இந்த ஆளு இந்த ஆள் நண்பர்கள் எல்லாரும் வித்தியாசமான ஆட்கள், பிரித்தமான நண்பர்களா இருப்பாங்க. ஏன்? நம் பின்பற்றும் நபி அப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கடைசியா அவரை நம்ம பின்பற்றி அவருக்கு ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவரே மாதிரி இந்த காரியத்தை நம்ம செய்வோம். நம்ம குறிக்கோள் என்ன? என் வாழ்க்கை நல்லாகணும், என் வாழ்க்கை வித்தியாசமாகணும், நான் பரலோகத்துக்கு போனோம், அதெல்லாம் நல்ல ஆசைகள் தான். ஆனா நான் அவர்கிட்ட இருந்து படிக்கிறதுனால மற்றவர்களுடைய வாழ்க்கை மாறணும். என்னுடைய வாழ்க்கையினாலையும் என்னுடைய வார்த்தையினாலையும் என்னுடைய ஊழியத்தினாலையும் என்னுடைய அன்பினாலையும் மற்றவர்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னுடைய நபி அப்படித்தான் இருந்தார். அவர் கூட போன ஆட்கள் ஒரு நாளும் அப்படியே இல்லை, மாறிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க போய் உலகத்தையே மாற்றிட்டாங்க. இப்ப என்னுடைய உலகத்தை நான் எப்படி மாற்ற முடியும்? என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி மாற்ற முடியும்? அந்த நபியை நான் பின்பற்றிக்கிட்டே இருந்தேன்னா அவருடைய சாயல் என்னுடைய சாயலாக நான் தொடர்ந்து மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே வருவேன். அதனால தான் நான் நினைக்கிறேன், நிக்கோதேமு இயேசுவின் இடத்துல இருந்து வந்து ரபி அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நிக்கோதேமை போல நம்மவும் இயேசுவின் இடத்துல வந்து ரபின்னு சொல்லி அவரை பின்பற்றி அவர்கிட்ட இருந்து படிச்சு அவரை மாதிரி நம்முடைய உலகத்தை நம்ம மாற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூமா. ஆமென். நல்லதொரு மெசேஜ். எல்கேஜி பாடத்திலிருந்து